இப்போ அடுத்து என்ன வேணும்? பெப்பர். பெப்பர். கரம் மசாலா. கரம் மசாலாவா? நம்ம இப்போ இதில் வந்து சால்ட் ஆல்ரெடி நம்ம போட்டு வேக வச்சதுனால போட வேண்டாம். ஓகே. சில்லி பவுடர், உங்களுக்கு பெப்பர், சால்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேவையில்லை. ரொம்ப ஈஸி தாங்க இந்த ஃபிஷ் கேக். அதாவது கேரளா ஃபிஷ் கேக்குன்னு போது உங்களுக்கு ஃபிஷ்ஷை நீங்கள் பாயில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பாயில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சில பேர்லாம் வந்து ஸ்கின் ஆடாக இருக்குது, பீல் பண்ண முடியலன்னா நோ வரிஸ். உங்களுக்கு பாயில் பண்ணும்போதே அந்த ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் ஃப்ளஷும் வந்து தனியாக வந்துடும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணாமா? அது கொஞ்சம் ஆட் பண்ணணும்ல? இல்லை, அது வந்து டேஸ்ட் வேணுங்கிறவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அது போட்டால் உங்களுக்கு ஃப்ரை மாதிரி ஆகிடும்ல உங்களுக்கு டேஸ்ட். ஓ, அதனால வேண்டான்றீங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் எவ்வளோ இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும்? கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. போதுமா? போதும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோதானா? இவ்வளோதான். சூப்பர். ஸோ கேக்குனோடனே கொஞ்சம் கேக் ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து இதை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மீன்வைல் வந்து எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு செய்யணும் அப்படின்னு நினச்சா இதை நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இப்போ இது போடலாமா? இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. போடலாம். ஸோ இப்போது கட்லெட் போது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு ஷேப் சைஸஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் தேவையாது? நம்ம கொஞ்சம் ஊற்றுங்க. ஓகே. இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து கேக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓ, ஓகே ஓகே. அந்த டிஃப்ரெண்ட். ஆமாம், அந்த டிஃப்ரென்ஸ் மற்றதில் உங்களுக்கு வராது. ஓகே, ஒரு சூப்பர் டூப்பர் டெலிஷியஸ் கேரளா ஃபிஷ் கேக் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. பட் இந்த கேரளா ஃபிஷ் கேக் பார்த்தீங்கன்னா செய்முறை ரொம்ப 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 ஈஸி. அதாவது பாயில் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, மற்றபடி உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. முக்கியமாக தேங்காய் பால் வந்து ஃப்ரெஷ் க்ரீமாக வந்து எடுத்து ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்க போகுது. பட் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டே இருக்கு. ஆனால் இது எப்படி செய்யறதுன்ற ஒரு குட்டி ரீகேப்பை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த வவ்வால் மீன், தேங்காய் பால், மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு கலக்கி கொள்ளவும். பின் தோசைக்கல்லில் சிறிது எண்ணெய் ஊற்றி கேக் வடிவில் பொரித்தெடுத்தால் கேரளா ஃபிஷ் கேக் தயார். ஃபிஷ் கேக் எப்படி செய்யறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தட் கேக் இஸ் ரெடி டு ஈட். ஐ திங்க் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராபெரி, அப்புறமா கொஞ்சம் க்ரீம் இன்னும் வந்து ஆட் பண்ணும்போது அந்த கேக்குன்னு சொல்லும் போது இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவ்னஸ் இருக்கோ அது நீங்கள் வந்து உங்களோட சமையலில் நீங்கள் காட்டி பயங்கரமான ஒரு செஃப் ஆகிடலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட குக்கிங்கில் நம்ம பேர் வாங்குறத வேறு எதுலேயுமே நம்ம வந்து பெஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா அப்படி தான் எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் சமைச்சே கொஞ்சம் எல்லாரையும் வந்து மயக்கிடுவேன். ஸோ இந்த கேக் வந்து இன்னைக்கு ரேணுகா சூப்பராக செஞ்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஆமாம், அழகாக தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.